ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் பன் பட்டர் ஜாம். இது கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங் ரெசிபியில் இருந்துச்சு. என்ன ஓவன் இல்லாட்டி யாருமே இதை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பன் செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன். இது லேசாக சூடாக தான் இருக்க வேணும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன். ஈஸ்ட் சின்ன பேக்கெட்டில் கடையில் வாங்குறதுக்கு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஈஸ்டெல்லாம் நல்லாவே பொங்கி வரும். அது காட்டிக்கு மிரிக்கட்டும். பால் கொஞ்சம் சூடாகவும் இருந்து சீனியும் சேர்த்தா மட்டும்தான் ஈஸ்ட் இது மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அதனால் பால் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் மாவு பிணைஞ்சிக்குருவோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சீனி, இதோடவே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம்னா ஈஸ்ட் தண்ணி, அதையுமே சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, நாங்கள் பிணைய அது சரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி அளவில் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் பட்டர் சேர்த்துக்கிற வேணும். நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்தால் நேரத்தோடு வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே பிணைஞ்சுக்கிற வேணும். ஃபஸ்ட்டாக எல்லாம் சேர்ந்து வராத மாதிரி இருக்கும். நாங்கள் கையெடுக்காமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பிணையக்குள்ள இந்த மாதிரி எங்களுக்கு சாஃப்டான டோ செஞ்சு குறையிலும். மாவை பொங்க வைக்கிறதுக்கு இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெயை பூசினதுக்கு போகிறோம். டோ உள்ளுக்கு வச்சு மேலாலையும் எண்ணெய் பூசிக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடியால் மூடிட்டு இல்லாட்டி கிளிங் ரேப் கூட பண்ணி குறையிலும். அப்படி செஞ்சுட்டு இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. டபுள் சைஸ் ஆகி வர காட்டிக்கும். கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 ஹவர் எடுக்கும். சூடான ஏரியாண்டா டக்குன்னு டபுள் சைஸ் ஆகி வந்துடும். கூலான இடங்கள்னால் கொஞ்சம் கூட டைம் தேவைப்படும். அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 ஹவருக்கு மாதிரி மாவை ரெஸ்ட் பண்ண விட்டுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டபுள் சைஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. இப்போ இதை நல்லாவே பிணைஞ்சதுக்கு போகிறோம். எங்களுக்கு பன் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு போல் பிடிச்சி எடுத்துக்கிற வேணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் இதை அவனில் வைக்கல, எண்ணெயில் பொரிக்கத்தான் போகிறோமேனா. அப்போ மாவு கூடையாக இருந்தால் உள்ளுக்கு வேவாதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட சின்ன சைஸாகவே செஞ்சுக்கோங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக போல் உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக் இருந்தால் உள்ளுக்கெல்லாம் எண்ணெய் பேய்த்து அது அவ்வளோ நல்லா வராது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை ஒரு தட்டில் அடுக்கிட்டு ஒரு கிச்சன் டவலால் மூடி மறுவாலும் இதை ரெஸ்ட் பண்ண விட்ருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடுங்களேன் போதும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை லேசாக சூடாக்கிட்டு அடுப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு போலாக போட்டு பன் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயை மிச்சம் சூட்டில் வச்சிடவானா, வெளியால் டக்குன்னு கரிஞ்சிரும், உள்ளுக்கு வேவாதமாக இருக்கும். எண்ணெய் பொரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 2 சைடும் இது மாதிரி மாறி மாறி திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லா பண்ணையும் பொரிச்சதுக்கு போகிறோம். இதை ஆற வச்சுருங்க. அடுத்து நாங்கள் உள்ளுக்கு வைக்கிற க்ரீம் லேயர் ரெடி பண்ணிக்கொருவோம். அதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்து அதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சீனி, அதாவது 100 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து அதை நல்லாவே பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளுக்கு வைக்கிற பட்டர் க்ரீமும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஜாம் எடுத்திருக்கிறேன். ஜாம் திக்னஸ் கூடையாக இருந்தால் அதை கொஞ்சம் சூடு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. பன் நல்லா ஆறினதுக்கு போகிறோம். அதை 2ஆக வெட்டிட்டு உள்ளுக்கு க்ரீம் லேயர் பூசிக்கோங்க. அடுத்து ஜாமையும் பூசிட்டு பன்னை மூடினீங்கன்னா டேஸ்டான பன் பட்டர் ஜாம் ரெடி. நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் என்ன வேலை தான் கூட, இதுக்கு பேசாமல் பேக்கரியிலே வாங்கி சாப்பிட்டு இருக்கலுமுன்ற ஒரு நினைவும் வராமல்ல வந்துச்சு தான். பரவாயில்ல, எப்போயாவது ஒரு நாளைக்கு தானே. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.